மதுரையில் வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேயரை புறக்கணித்து தனது தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு மாசி வீதி, மேலமாசி வீதி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று பொதுமக்களிடம் சந்தித்து அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அந்த மனுக்களாக பெற்று வருகின்றார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வரி முறைகேடு, மதுரை மாநகராட்சியின் வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக மேயர் இந்திராணியை புறக்கணித்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது சொந்த தொகுதியில் மாநகராட்சி ஆணையருடன் இந்த குறைகளை கேட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு தொகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணி இல்லாமல் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் உடன் சேர்ந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சரின் தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய மேயர் இந்திராணியின் கணவர் அந்த பொன் வசந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது அமைச்சர் மேயர் இல்லாமலேயே அவரது சொந்த தொகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் மேயர் இல்லாமல், அவரது கணவர் அந்த பொன் வசந்த் இல்லாமல், அவரது ஆதரவாளர்கள் இல்லாமல் அவரது தொகுதியில் அந்த ஆய்வுகளை இதுவரை அவர் மேற்கொண்டதில்லை. முதன்முறையாக அந்த வரி முறைகேடு அந்த புகாரில் அவரது கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேயரை சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே தனது ஆதரவாளராக இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியை புறக்கணித்திருப்பது மதுரை அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. கடந்த சனிக்கிழமை இரவு மத்திய தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு அந்த மாசான ஒரு கிளீனிங் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கூட மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணி பங்கேற்றிருந்தார். ஆனால் தற்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளர் என்று பார்க்கப்படக்கூடிய அந்த இந்திராணி பங்கேற்காமல் அவரை தவிர்த்து விட்டு ஆணையருடன் இந்த ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். மதுரை அந்த வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள பொதுமக்களை இப்பகுதியில் அந்த பகுதி பொதுமக்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்பகுதியில் பாதாள சாக்கடை அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் வெளியேறி வருவதாகவும் மற்றும் மின்வயர்கள் மிகவும் தாழ்வாக இருப்பதாகவும் விபத்து ஏற்படும் அச்சம் இருப்பதாகவும் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர். உடனடியாக அமைச்சர் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாதாள சாக்கடை அடைப்பு மற்றும் தாழ்வாக செல்லக்கூடிய மின்வயர்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். குடிநீர் இப்பகுதியில் எத்தனை மணிக்கு வருகிறது, குடிநீர் நீரில் நன்றாக வருகிறதா அல்லது குடிநீரில் கழிவுநீர் எதுவும் கலந்து வருகிறதா எனவும் அந்த தண்ணீரை வாங்கி அவர் பருகியும் அந்த ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த ஆய்வில் தான் தற்போது மதுரை மாநகராட்சி மேயர் புறக்கணிக்கப்பட்டு இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.